குழந்தை வந்தோடனே நம்ம தாங்குறாங்க நீ. இல்ல இல்ல ஒண்ணு தாங்கல. உன் புள்ள எப்ப வெளியில வரனே காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலைய முடிக்கிறதுக்கு ஏதாவது ஓடிக்கிட்டு இருந்தா மூச்சு முறையில பேசுற போடி. இங்க பாத்தேமணி, உனக்கு எனக்கு பிடிக்காதுன்னா, ஆனா இப்போ உன் புருஷன் செய்ய போற வேலையில நீயும் பாதிக்கப்படுவ, நானும் பாதிக்கப்படுவேன். அதனால தான் எச்சரிச்சிட்டு இருக்கேன். சொன்னா கேளு. உனக்கு இந்த புள்ள வேணும்னா இவனை விட்டுட்டு நீ போயிரு. மறுபடியும் சொல்றேன். தேன்மொழினா இடிச்ச வாய் நினைச்சாத. சத்தியமா சொல்றேன். அந்த டாக்டர் போட்ட மாதிரி ஒண்ணே போட்ற. போடி. தேன்மொழி, சத்தியமா தான் சொல்றேன். அவங்க அம்மா சிவகாமி செஞ்சு கொடுத்த சத்தியம். ஆமா, அவங்க குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. தர மட்டமா இந்த உலகத்திலே நடக்க கூடாத ஒரு கொடூரம் அவங்க குடும்பத்துக்கு நடந்திருக்கு. ஆனா எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா எங்க அம்மா சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா அதுல எனக்கும் பங்கு இருக்குன்னு சத்தியமா நிச்சயமா என்ன பழி வாங்குவானுங்க. விட மாட்டானுங்க. என்ன சத்தியமா விட மாட்டானுங்க. அவனுக்கு பழி வாங்குறது எப்படி இருக்கு தெரியுமா? கொடூரமா இருக்கும். என்னடா ஆதிராவே பயப்படான்னு பாக்குறியா? இல்ல, இது அதுக்கும் மேல. இங்க பாரு, அவங்க பழி வாங்காம இருக்கணும்னா உன் வயித்துல இருக்க புள்ளைய தூக்கிக்கிட்டு எங்கேயாவது போயிரு. உனக்கு புரியல? உன் புள்ள உனக்கு வேணும்னா கண்காணாத இடத்துக்கு போ. பொண்ணுத்தையும் நல்லா இருப்பா, நீயும் நல்லா இருப்ப, உன் குழந்தையும் நல்லா இருக்கும். அவங்க அம்மா பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணு, உன் குழந்தை மட்டும் வெளியில வந்ததுன்னு வச்சுக்க, சத்தியமா உன் புருஷன் கொலைகாரனா அந்த பூமியில இருப்பான். ஒருத்தனை கூட விட மாட்டான். அவங்க குடும்பத்தை தரமட்டமாக்கிட ஒருத்தனை கூட விட மாட்டான். உன் புருஷனை கொலைகாரனா பார்க்க போறியா? உன் புள்ள அதுக்கு உடந்தையா இருக்க போறான். அதுக்கு நீ உடந்தையா இருக்க போறியா? இல்ல உன் புள்ளையே உன்ன மாதிரி நல்ல படிப்பாளியாக்கி நல்ல அந்தஸ்தை உயர்வாக்க போறியா? நீ தான் முடிவு பண்ணணும். தேன்மொழி, சத்தியமா சொல்றேன் தேன்மொழி, அவங்க அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்காங்க. உன் புள்ள வெளியில வர நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவங்க குடும்பத்தை அழைச்ச அத்தனை வரையும் நிர்மூலமாக்கிடுவாங்க. அவங்க அம்மா கொடுத்த வாக்கு நிறைவேற நாளே உனக்கு குழந்தை பிறக்கிற நாளே. சத்தியமா சொல்றேன், உன் பிள்ளையெல்லாம் அவனுக்கு நல்லாலாம் வளர்க்க மாட்டானுங்க. சத்தியமா சொல்றேன், அவனை சின்ன வயசுலயே கொலைக்காரனா தான் வளர்ப்பானுங்க. வேணாலும் பாரு. ஏன் தெரியுமா இதை உறுதியா சொல்றேன்? அவன் குடும்பம் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க குடும்பம் அப்படி பழிவாங்கப்பட்டிருக்கு. ஆனா உங்க குடும்பத்தை அழைச்ச ஒவ்வொருத்தரும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தேடி பிடிச்சு கொல்லுவானுங்க. அதுக்கு முதல் உடனே இருக்க போறது யார் தெரியுமா? தெய்வமா பாக்குறியே அந்த அன்னக்கிளி. அன்னக்கிளி தான் இதுக்கெல்லாம் காரணம். சத்தியமா சொல்றேன், இத்தனை நாள் அன்னக்கிளி இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ பொண்ணுத்துல குடும்பம் அழியதுக்கு அன்னக்கிளியும் ஒரு காரணம். அதுக்கு பிராயச்சித்தமா தான் அங்கங்க சதறி கிடந்த அத்தனை வேறையும் ஒண்ணு சேர்த்திருக்கேன். அத பொண்ணுத்துல கட்டியும் சொல்லியிருக்கேன். மிச்சம் இருக்க எல்லாரையும் பழி வாங்காம அன்னக்கிளி உசுரி இந்த மண்ணை விட்டு போகாதுன்னு அது சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். மீனா, தமிழி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு. செம்பவழி இருக்கல, உங்க செம்பவழி அத்தை, அவங்க அம்மா அப்பா எப்படி செத்தாங்கன்னு தெரியுமா? செம்பவழி ஒரு கதை சொல்லிருப்பாங்களே, எங்க அப்பா செத்த உடனே துக்கம் தாங்காம எங்க அம்மா செத்துட்டாங்கன்னு. அப்படி இல்ல, பொண்ணுத்தர அம்மா அப்பா எந்த கேஸ்ல மாட்டி அவமானம் தாங்க முடியாம செத்து போனாங்களோ அதே கேஸ்ல தான் செம்பவழி அம்மா அப்பாவும் மாட்டினாங்க. அதனாலதான் உங்க செம்பவழி அத்தை அனாதை ஆனாங்க. அதுக்காகத்தான் அப்படி இப்படி தேடி செம்பவழிய கரெக்டா தட்டி தூக்கி நல்ல சிவ மவனுக்கு தாலி கட்ட வச்சது இந்த அன்னக்கிளி. யாரால ஒரு குடும்பம் அழிக்கப்பட்டதோ அவன் வீட்டுக்கே மருமகளை கொண்டு போச்சுது இந்த அன்னக்கிளி நல்ல சிவன். ஆனா இதுக்கு நல்ல சிவன் மட்டும் காரணம் இல்ல, இன்னொருத்தவங்க பின்னாடி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல மதனே அப்பா பிள்ளையா தான் வளர்ந்துருக்கான். அதுக்கப்புறம் அன்னக்கிளி தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வலிக்கு கொண்டு வந்து நாஸ்திகம் அது இதுன்னு சொல்லி மதனை அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சிருக்குது. நிரந்தரமா நல்ல சிவன் கிட்ட இருந்து மதனை பிரிச்சு அவனை முற்போக்கு சிந்தனை உள்ளவனா மாத்தி செம்பவழி காலத்துல தாலி கட்ட வச்சிருக்கு. இது எல்லாமே அன்னக்கிளி பிளான். முள்ள முள்ளாலதான் எடுக்கிற கான்செப்ட் புரியல? யாரால செம்பவழி அனாதாக்கப்பட்டாலோ அவன் வீட்டுக்கே மருமகள் அனுப்பி வச்சிருக்குது அன்னக்கிளி. இப்ப அந்த அன்னக்கிளி கூட கை கோத்திருக்கிறது பொண்ணு தெரியும் விக்கியும். உன் புள்ளைக்காக காத்துக்கிட்டு இருக்கானுங்க, புரிஞ்சுக்க. என்னி செத்த பழி வாங்குவான், அது எனக்கு தெரியும். ஏன்னா அவன் தங்கச்சி நாசம்னா போனதுக்கு நான் தானே காரணம். ஆனா அந்த பொண்ணு திரை என்ன பழி வாங்க கூடாது. பொண்ணு திரையில எனக்கு எதுவும் ஆக கூடாது. அதுக்கு நீ இங்க இருக்க கூடாது. நான் மறுபடியும் சொல்ற தேன்மொழி, நீ இங்க இருக்க கூடாது. நீ இங்க இருந்தா உனக்கும் நஷ்டம் எனக்கும் நஷ்டம். ஆனா நான் எப்பவும் எச்சரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். திரும்பவும் சொல்றேன், உன் பிள்ளை உனக்கு வேணும்னா நீ பொண்ணு திரையை விட்டு எங்கேயாவது கண்காண இடத்துக்கு போயிரு. உனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே கண்காண இடத்துக்கு போறது. வேணா சொல்லு, வெளிநாட்டுக்கு போறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம். போ, கண்காண இடத்துக்கு போ. உன் பிள்ளை தூக்கிக்கிட்டு உன் பிள்ளை ஆளாக்கிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு மூலையில வாழு. தனியா வாழ்ந்தாலும் சரி, இந்த ஒரு துணியை தேடிக்கிட்டாலும் சரி, கண்டு துண்டமாக்கிறேன். ஏய், இங்க பார், நான் சொல்லிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். நீயா போயிட்டா நல்லது. என்ன
முடிய ஒட்டு புல்லு மாதிரி அந்த விக்கி ஒட்டிக்கிட்டு இருக்கான். எதுவும் பண்ண முடியல. ஆனா எப்பவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. உனக்கு உத்தரவாதம் கிடையாது, உன் பிள்ளைக்கு உத்தரவாதம் கிடையாது. ஒரு எல்லை வரைக்கும் நான் பொறுத்து இருப்பேன். பிற மீறி ஏதாவது ஆச்சுதே, உன் பிள்ளைய உனக்கு இல்ல அவனுக்கு இல்ல பாத்துக்க. முடிஞ்ச தொட்டு பாருடி. முடிஞ்சா என் பிள்ளைய தொட்டு பாருடி. இது பொண்ணு தர புள்ள, தொட்ட பசுப்பு மயிர. ஹேய், நீ கேடு கட்டவனா? நான் மகா கேடு கட்டவா? கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே பொண்ணு தர புள்ளைய வயிற்றுல வாங்கினவாடி. எப்படி தெரியுமா? அவருக்கு நான் உசுரு. எப்படி வேணாலும் என்னை ஏத்துக்கிடுவாங்கிற நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. தாலி ஏறதுக்கு முன்னாடியே வயிற்றுல புள்ளைய வாங்கின எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். தெரியலே, யோசித்து பாரு, என் உடம்புல எவ்வளவு திமிரு இருந்திருந்தா நான் இவ்வளவு தைரியமா இந்த வேலை பார்த்திருப்பேன். இவ்வளவு திமிரு இருக்கணும் என் பிள்ளைய எப்படி பாதுகாப்பேன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? வேண்டாம். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவு விபரீத முடிவு. சொன்னா கேளு. போடி. உனக்கு இந்த ஆதிரா பத்தி தெரியல. ஓய், மறுபடி சொல்றேன், இந்த புள்ள உனக்கு வேணும்னா கொன்கொனத எடுத்துக்க போ. இல்லன்னு வச்சுக்க, கையில ஒண்ணு வச்சிருக்கே அது கூட மிஞ்சாதே. இந்த ஆதிரா யாருன்னு தெரியல. தேன்மொழி, வா கிளம்பலாம். வா கிளம்பலாம். சரி, நீ வா. பாத்தியக்கா? ஆமாடி, என் புள்ள வெளியில வந்தோன்னு தான் நான் ஆட்டத்தை ஆரம்பிப்பேன். என் புள்ளைய வச்சுதான் ஆட்டத்தை ஆரம்பிப்பேன். அவன் என் உசுரடி. அவளை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும், எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன என் வாரிச சுமக்கிறவா, என் புள்ளைய சுமக்கிறவா. இந்த பொண்ணுத்திரையோட அவன் வம்சமே அழிய போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வந்து சொன்னா பாரு, உன் புள்ளைய என் வயத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்படியே போனதுக்கு பூமிக்கு குதிக்கணும் போல இருந்தடி. குதிச்ச. இந்த உலகத்துல நீ சாத்தியமே இல்லைன்னு நினைச்ச உடனே, டேய் பொண்ணுத்திரோ, உன் புள்ளைய வயத்த இருக்கடான்னு சொன்னான். அன்னைக்கே நான் ஜெயிச்சுட்டேன்டி. எவ்வளவு தைரியம் பத்தி அவளுக்கு, எவ்வளவு நம்பிக்கை அவளுக்கு என் மேல. எவ்வளவு நம்பிக்கைடி. எவ்வளவு நம்பிக்கை இருந்தா என்ன அறியாமலே என் புள்ளைய அது வரைக்கும் காதலியா உசுரா பார்த்தேன்டி. எப்போ என் புள்ளைய வயிற்றுல சுமக்கிறேன்னு சொன்னாலும் அன்னைக்கு மகாராணியா அதுக்கும் மேல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்டி. அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்காக என் வம்சத்தையே பூமிக்கு கொண்டு வந்தவா. பாரு, ஒருத்திருந்து பாரு எப்படி வாழ்றேன்னு நானும் பாக்குறேன். எப்படி கொஞ்சம் ஒரு 4-5 பத்துக்குவேன். இருந்து பாரு. பாப்படி, நான் புள்ள குட்டியோட போறது நீ போப்ப. நீ எப்படி பிள்ளை குட்டியோட வாழ்றேன்னு நானும் பாக்குறேன்டா. அக்கா, இவங்க கூட தேர்வுல காதலிச்சான். இப்ப அவன் மேல பைத்தியமா இருக்கான். காதலிக்கும் போதே நம்மள புரட்டி எடுப்பான். இப்ப அவன் மேல பைத்தியமா இருக்கான். விட்டு வைப்பா. இவன் புள்ள தேன்மொழி வைத்திருக்க போய் தானே அவன் மேல பைத்தியமா இருக்கான். அவன் புள்ளைக்கு தேன்மொழியாலே ஏதாவது நடந்ததுன்னா பைத்தியமா இருக்கிறவன் கொலக்காரன மாறிடுவான். தேன்மொழி வயிற்றுல இருக்க புள்ள அழியணும். அதுக்கு காரணம் தேன்மொழியா இருக்கணும். அது பொண்ணு திரைக்கு தெரியணும். என்ன பண்ணுவிய, யாது பண்ணுவிய எனக்கு தெரியாது. என்ன வேணாலும் பண்ணிக்க. தேன்மொழி வயிற்றுல இருக்க புள்ள அழியணும். அதுக்கு காரணம் தேன்மொழியா இருக்கணும். பொண்ணு தர மட்டும் இல்லடி, அந்த குடும்பமே அவளை வெறுத்து ஒதுக்கும். போ, எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவளை பண்ணு. ஏன் உன் கழுத்தை தாலி கட்ட சொல்லவே மாட்டேங்கிற? தோணல. அதான் ஏன்னு கேக்குறேன். தோணல. உன் கழுத்துல நான் தாலி கட்டட்டுமா? இதே நான் கேட்டிருந்தானா எனக்கு அசிங்கம். என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு உங்ககிட்ட கேட்டேன். அந்த தாலியை நான் வாங்கியிருந்தா உண்மையிலே எனக்கு அசிங்கம். உன் கழுத்துல தாலி கட்டட்டுமான்னு கேட்டீங்க பாருங்க, நான் ஜெயிச்சிட்டேன். அது சரி, உங்களுக்கு நான் என்ன உசுரா? என்னடி அப்படி கேட்டுட்ட? உசுரா? அதுக்கும் மேல நான் இல்லாம வேற ஏதாவது பேசு. இல்ல கேட்டேன். பேசிட்டு வேற ஏதாவது பேசு. இந்த மாதிரி எதுவும் பேசி மூட் அவுட் ஆக்காத. நீ இல்லாத ஒரு நொடி கூட என்னால வாழ முடியாது. அதுக்கு என்ன? போலீஸ் பத்தி சண்டித்தனத்துல உங்க வச்சுக்கணும். இங்க வேண்டாம். உங்ககிட்ட தான் காட்ட போறேன். வேண்டாம். வேணும். வேண்டாம். வேண்டி
வேணாண்டி. எதுக்காக ஆதிரா முன்னாடி எனக்கு முத்தம் கொடுத்தீங்க? அது பண்ணி கொடுத்த நீங்க கொடுத்ததுலதான் அவ கடுப்பாயிட்டா. சத்தியமா எனக்கு ஞாபகத்துல இல்லடி. ஆமாமா, உங்களுக்கு எதுதான் ஞாபகத்துல இருந்தது? ஓய். ஆனா எனக்கு அதுல கொஞ்சம் வருத்தம் தாண்டி. அது போய் எனக்கு ஞாபகத்துல வரமாட்டேங்குத. உங்களா? இல்லடி, அது ஞாபகத்துல வந்திருக்கணும். அடி வரதுக்கு ஏதாவது மாத்திரை இருக்காடி? இப்ப வந்து என்ன பண்ண போறீங்களா? அந்த நினைவுகளை நான் நினைச்சு பார்க்கணும்டி. எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. இப்படி முத நீ என் கண்ணை பார்த்த, நீ என் பக்கத்து வரதுக்கே பயப்படுவ. எப்படி? இப்போ அந்த வழக்கம் தேவையில்லை, வாங்க. இல்லடி, எனக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்கு. அதுக்காகவாது அது ஞாபகத்துக்கு வரணும். கொன்னுடுவேன். ஞாபகம் வரட்ட என்ன, நீ எனக்கு விளக்கம் கொடுக்கலாமே. உங்களா? கட்டிச்ச வேண்டி. சும்மா இருங்க. வீட்டுக்கு போலாமா? வேண்டாம். அப்போ வேற எங்கேயாவது போலாமா? வேண்டாம், வெயில் வந்துடும். நம்ம வீட்டுக்கு போலாம் வா. அப்போ நீங்க என்ன தூக்கிட்டு தான் போகணும். தூக்கிட்டேன, தலையில தூக்கிச்சா கொண்டு போவேன். இப்ப ரெடி, உன்னை தூக்கணும் அவ்வளவுதானே. எப்படி தூக்கணும் மட்டும் பாரு. இப்படி தூக்க கூடாது. நீங்க சொன்ன மாதிரி உங்க தலையில வச்சுதான் என்ன கொண்டு போகணும். அதுக்கு என்ன, தூக்கிட்டா போச்சுடி. கமிஷனர் மறந்துடாதீங்க. நான் இப்போ புருஷன்டி. எதுக்காக இங்க கூட்டு வந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசினதா. என்ன மாமா, சொல்லுங்க. அது நம்ம ரெண்டு பேருக்கும் சரிப்பட்டு வராது. எங்க பாரு, நான் சொல்லல, எங்க வீட்டை எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியாது. எனக்கு நல்லது கெட்டது குடும்பம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாரி. என்ன மாமா, பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல? பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. ஏன் மாமா மத்தவங்களை பாக்குறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? வாழ போறது நம்ம ரெண்டு பேரும் தானே. நம்ம ரெண்டு பேரும் மட்டும் வாழ்றது வாழ்க்கை இல்லையே. அவங்க ஏத்துக்கல, நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக நம்ம பிரிய முடியுமா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நம்ம ரெண்டு பேரும் மட்டும் வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கை இல்லையே. கொஞ்ச நாள் எதிர்ப்பாங்க, அப்புறம் நம்ம குழந்தை குட்டியோட நின்னா நம்மள ஏத்துக்கிடுவாங்க. அது மத்த குடும்பத்துல, என் குடும்பத்துல இல்ல. ஏன் உங்க அண்ணக்கிளே தமிழே இவங்களெல்லாம் ஏத்துக்கலையா? ஏத்துக்கல, யாருமே என்ன ஏத்துக்கல. அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அவ இந்த விட்டு புள்ளியா இன்னும் யாரும் ஏத்துக்கவே இல்லை. என்னன்னா அவ பொண்ணு தன்னந்தனியா உலகத்துல வாழ விட முடியாது. பல போராட்டங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஊர்ல எல்லாருக்கும் இடைக்கலம் கொடுக்குறாங்க. அப்படித்தான் அவளுக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி அவ பழையபடி குடும்பத்தோட அண்ட முடியாது. அதுக்கான குடும்பம் என் குடும்பம் இல்ல. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. புரியுது, ஆனா எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். என்ன? என் விக்கி ஒரு வார்த்தை சொன்னா, சத்தியமா நான் செத்து போயிட்டேன். எங்க அம்மா 1000 அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா விக்கி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். என்ன? கட்டும் மனைவிங்கிறவ பகல் புள்ள தாயாவும் கொஞ்ச நேரம் தான் சிலுக்காவும் இருக்கணும். எப்பவும் சிலுக்கா தேடுனா வாழ்க்கை வீணா போயிரும்னு சொன்னான். சத்தியமா அவன் சொல்ற வரைக்கும் நான் எந்த சிந்தனையில இருந்தேன்னு எனக்கு புரியல. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எப்பேற்பட்ட சிந்தனையில இருந்திருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது. உண்மைதான், நான் அதை அதிகமா எதிர்பார்த்துட்டு தாயா இருக்க வேண்டியதை குறைவா எதிர்பார்த்துட்டேன். நீ நல்ல பொண்ணுதான், ரொம்ப நல்ல பொண்ணுதான். எனக்கு ஒண்ணு பிடிச்சதுதான். உன்கிட்ட கவர்ச்சி பார்த்தா விழுந்த, அதுதான் உண்மை. உன் கவர்ச்சி பார்த்தா நான் விழுந்த. கவர்ச்சி? நான் நார்மலா தானே இருக்கேன். கையில பார்த்தா எனக்கு கவர்ச்சியா தோணல. என்னது? கையில பார்த்தா எனக்கு கவர்ச்சியா தோணல. ஆனா அவகிட்ட என்னால நெருங்க கூட முடியாது. அவ கண்ணை கூட என்னால பார்க்க முடியாது. ஆனா அவ கவர்ச்சியே இல்ல. ஆனா அவ பக்கத்துல என்னால நெருங்க முடியாது. அவ கண்ணை பார்க்க முடியாது. நேருக்கு நேரம் அவகிட்ட உன்கிட்ட பேசுற மாதிரி பேச முடியாது. உன்கிட்ட வலிச்சு நின்ன மாதிரி நான் அவகிட்ட வலிச்சு நிக்க முடியல. ஆனா எத்தனையும் நான் உன்கிட்ட ஈஸியா பண்ணிட்டேன். அந்த பொண்ணு பக்கத்துல என்னால நெருங்க கூட முடியல. அவ கண்ணை பார்த்து உன்னை பிடிக்கணும் கூட என்னால சொல்ல முடியல. அந்த பொண்ணு பக்கத்துல நிக்கும் போது எனக்கு பயம் வரும். அப்படின்னா இப்படி இருக்க என்ன அசிங்கமான பொண்ணு சொல்றீங்க? நான் அப்படி சொல்லல. உன்கிட்ட தைரியமா பேசுறேன். எனக்கு தெரியல. ஒரு விஷயத்த நான் சொல்றேன் கேளு. நாங்க ரெண்டு பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறனால ஒரு சின்ன மீட்டிங்காக இங்கதான் தஞ்சாவூர் வரைக்கும் போயிருந்தோம். அப்போ ஒரு மீட்டிங் முடிஞ்சு நான் வீடு திரும்பிட்டு இருந்தேன். அவளும் வந்தா. சரி வண்டியில ஏறுங்கன்னு சொன்னா. ஏறுனா. நாங்க இன்னும் 2-3 ஆபீசர் எல்லாரும் தான் வந்தோம். அதனால அந்த பொண்ணு வந்தா. நல்ல மழை, நடு ராத்திரி ஆயிட்டு கார் பிரேக் டவுன். எங்க போக எங்க வரணும் எங்களுக்கு தெரியல. அதனால எங்க கூட இருந்தவங்க எங்க சேஃப்டியா பக்கத்துல இந்த ஹோட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. நாங்க அங்க போனோம். அங்க இருந்து ஒரே ரூம் தான்.
அங்க வேற வழி இல்ல, 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்துதான் ஆகணும். ஆனா அந்த பொண்ணு அந்த ரூமுக்குள்ள காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்னுட்டா. கடைசி வரைக்கும் வாசல்ல நின்னா. இப்ப சொல்லு. சொல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கூப்பிட்டு நான் ரூமுக்குள்ள வந்துட்டேனே. நான் அப்படி சொல்லல. அந்த பொண்ணு இல்ல. நான் உங்க கூட ரூமுக்குள்ள வந்தது உங்க மேல உள்ள நம்பிக்கை இல்ல. அந்த பொண்ணுக்கு என் மேல நம்பிக்கை உண்டு. அது மட்டும் இல்ல, அவளுக்கும் எனக்கும் கல்யாணம்னு பேசி முடிச்சுட்டாங்க. பொண்ணு தர என்ன அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தலாம். இதுவும் அந்த பொண்ணுக்கு தெரியுமே. தெரிஞ்ச அந்த பொண்ணு அவ ஒரு ஆணை நம்பல. ஒரு ஆணை எல்லா நேரத்திலயும் நம்ப கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தா. என்ன நீங்க சொல்ல வரீங்க அப்போ? ஒரு ஆணை நேரம் இடம் பொருள் பார்த்து தான் நம்பணும். அந்த நேரத்துல அந்த இருட்டுல என்ன நம்ப கூடாதுன்னு அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா. அந்த ஞானம் அவளுக்கு இருந்தது. அதே பகல்ல ஏன் கூட கார்ல வந்தா, என் பக்கத்துல இருந்தா. அதே நடுராத்திரி ஒத்த ரூமு மலை என் பக்கத்துல வரலையே. அது அவளுக்கு புரிஞ்சிருதுல. என்ன கேசா இதெல்லாம் பேசி? நான் இப்போ உன்னை தப்பான பொண்ணு எதுவுமே சொல்லல. அப்படி ஒரு பொண்ணுதான் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதுன்னு எங்க வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க. இங்க பாரு, நான் திரும்ப உன் மேல உள்ள காதல உன்னை கல்யாணம் பண்ணி நாளைக்கு இதுவே நம்ம ரெண்டுத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம சண்டை சச்சரவு சந்தேகம் ஏதாவது வந்துட்டுனா நீயா இருப்ப. எப்பவும் இதே போல இருப்ப. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்ச, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கிறது பிடிக்காம போயிடுச்சுன்னா அப்போ கையில அவளா இருப்பா. அப்படி இருக்க பொண்ணு மேல எப்படி சந்தேகம் வரும்? இன்னும் நான் மேல சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏன்னா நான் கண்ணால பாத்துட்டேனே. இப்ப போய்தான் நான் ஏன் நம்ம கல்யாணம் வேண்டான்னு சொல்றேனே. வேண்டாம், பிரிஞ்சிடலாம். நீங்க தான் எனக்கு நான் நேசிச்சிட்டேன். நீ இப்படி அழகா நான் என்னடி முடிவு எடுக்க முடியும்? என்ன பண்ண? உங்க மனசார நேசிச்சிட்டேன். நீங்க இல்லாம வாழ்ந்துக்கிட மாட்டேன். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சாரி. ப்ளீஸ் இங்க பாருங்க. நான் யாருக்கும் என்ன மாத்திக்க கூடாதுன்னு நினைச்சது உண்மைதான். ஆனா நீங்க சொல்றதுல எல்லாமே அர்த்தம் இருக்குது. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாதான் ஒரு ஆணுக்கு மதிப்பு மரியாதையும் நம்பிக்கையும் வரும். நான் இப்படிதான் வளர்க்கப்பட்டேன், இப்படித்தான் இருப்பேன்னு இருந்தா நல்ல வாழ்க்கையை இழக்க வேண்டியது இருக்கும். நான் உன் குடும்பத்தையும் உங்களையும் இழக்க விரும்பல. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. சத்தியமா மாறுறேன். உங்களுக்காக இல்ல, எனக்காக நான் மாறுறேன். என் வாழ்க்கைக்காக, என் எதிர்காலத்துக்காக. ப்ளீஸ். என்ன சொல்ற? எனக்காக உங்களை இழக்க கூடாது. நான் உங்களை இழந்தா நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். உங்களை நேசிச்ச அளவுக்கு இந்த உலகத்துல நான் யாரையுமே நேசிக்கல. நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு பார்க்க முடியாது. உங்களை புருஷனை நினைச்சு வாழ ஆரம்பிச்சுட்டேன். என்னோட விட சத்தியமா எல்லாத்தையும் நான் மாத்திக்கிடுதேன். நீ இப்படி சொன்னா நான் என்ன பண்ணட்டும்? என்ன நேசிச்சதாவே இருக்கட்டுமே. என்ன நேசிச்சதாவே இருக்கட்டுமே. உங்களுக்கு தான் என்ன பிடிக்கும்ல. ஆனா இப்ப எங்க வீட்டுல கையில தான் கல்யாணம் போகணும்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? எப்படி நான் எங்க வீட்டை எதிர்த்து, அண்ணன் தம்பிகளை எதிர்த்து நான் என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன, உங்க வீட்டாக்கள் மனசுல நான் இடம் பிடிக்கணும், அவ்வளவுதானே? நான் பிடிக்கிறேன். உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்கறேன். வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் நான் கேட்கறேன். எனக்காக உங்களை நான் கேட்கறேன். என் கேசரை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு நான் கேட்கறேன். அதே நேரத்துல அந்த குடும்பத்தை விட்டு நான் வெளியில போக மாட்டேன். நீங்க எல்லாரும் எனக்கு வேணும்னு நான் கேட்கறேன். என் கேசரை யாரும் கைவிட்டுறாதீங்க. என் கேசரை கூட இருக்கட்டும், உங்க கூட இருக்கட்டும்னு நான் சொல்றேன். நான் இப்ப என்ன முடிவு எடுப்பேன்? எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ, நான் என்ன முடிவு எடுப்பேனே எனக்கு தெரியலையே. சரி, இங்க நின்னு பேச வேண்டாம். உள்ள வா, பேசிக்கலாம். உள்ளயா? உள்ள வந்தீங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்கேன். அந்த பெரிய மனுஷிக்கிட்ட என்ன திட்ட வாங்க வச்சிட்டீங்களே, அது அசிங்கமா? நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதே இல்லையா? வேண்டாம்னு சொன்ன போடியாடே. நீனு மயங்கி தானே நின்னா? என்னது? இல்லடே, நீ புடிச்சுதானே நின்னா அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி சொல்லிட்டேன். சும்மா வாய கலராத. நான் மோசமானவெல்லாம் கிடையாது. நீ பேச பார்த்தா எனக்கு என் மேல கோபமா கோபம் இருக்கு. நீ என்னமோ நான் மோசமான மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அந்த கோவத்துல வார்த்தை விட்டுட்ட. எனக்கு எந்த பொண்ணும் தேவையில்லை. நீ தேவை. சரி, கத்தாத. உள்ளவா பேசிக்கலாம். ஏன் இப்படி கத்திய மானத்தை வாங்குத? நான் என்னமோ ஒண்ணு வலு கட்டாம தூக்கிட்டு போன மாதிரி. இங்க பாரு, நீ ஒண்ணு பச்சை பிள்ளை இல்லையா? கூப்பிட்ட வந்த. இங்க பாரு, தனியா இருந்தா
சுப்போ, இதெல்லாம் நடக்குங்கிறது உண்மைதானடி? ஆ? அதான் ஒண்ணும் இல்லையே. அதுக்குள்ளதான் பொண்ணு வந்து காட்டு கொடுத்துட்டு போயிட்டானே. காட்டி கொடுக்கல, காப்பாத்தினாரு. ஆமா, காப்பாத்தி கிழிச்சா. சரி, கட்டப்பா இருக்குது. என் மனநிலை இங்க யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. திட்டுங்க திட்டுங்க, எல்லாரும் திட்டுங்க. அவங்க அம்மா, அவங்க தம்பி எல்லாரும் திட்டுங்க. ஆமா, எல்லாரையும் திட்டுவேன். ரொம்ப அக்கறையா வந்து தடுத்துட்டான். நீங்க ரொம்ப ஆத்தத்துல இருக்கீங்க. போங்க, இன்னொரு நாள் பேசிக்கலாம். போங்க. இல்ல, நான் உன்கிட்ட பேசிட்டு தான் என்னால இங்க போக முடியும். இதே மனநிலையில போனா நான் கிறுக்கனா இருவேன், இல்ல கொலைக்காரனா மாறிடுவேன். எவனை ஏத்தாலும் அந்த கூட அடிச்சிருவேன். நான் சொல்றதை கேளு, போய் தனியா பேசுவோம். பேசிட்டு நான் சந்தோஷமா போறேன், புரியுதா? இல்ல, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. மறுபடியும் தனியா பேச சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லடி, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பார்த்தேன். அது அப்படி யோக்கி சிகாமணி மாதிரி பேசுறீங்க. நல்ல 4 நிமிஷம் கூட போய் உள்ளாகல. சே, பெரிய யோக்கி சிகாமணி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. புடிச்ச கட்டதானே நடந்துக்கிட்டேன். கொன்னுறேன். மறுபடியும் தனியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்க லட்சணத்தை பார்த்தா உங்க அம்மா அவ்வளவு திட்டிருக்காங்க. சும்மா ஒண்ணு இந்த பாட்டி திட்டல. உங்க கூட சேர்ந்து எனக்கு திட்டு நல்லதா? அவங்க கொடுத்த அட்வைஸ் தான் எனக்கு நல்லதா? நல்ல நேரம் தெளிவா இருக்கு. நீங்க இப்ப ஒரு மார்க்கமா இறங்கிட்டீங்க. நீங்க சரியில்லை. ஆமா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மார்க்கமா தான் இருக்கேன். இப்ப என்ன? பார்த்தா சொன்ன வீட்டை பக்கம் போங்கன்னு. போக முடியாது. போக முடியாதா? மத்த நேரம் தூக்குங்க, எனக்கு கொஞ்சங்க, எனக்கு முத்த கொடுங்கன்னு சொன்னா தெரியாம சொல்லிட்டேன். இனி கேட்க மாட்டேனே. மரியாதை போங்க சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ மொத்த இந்த எனக்கு கொடுன பார்க்கறத நிப்பாட்டுடி. எனக்கு என் மேல அருவருப்பா இருக்கு, சத்தியமா சொல்றேன். என்ன நார்மலா பாரு. நான் பார்க்க ரெடியா தான் இருக்கேன். ஆனா உங்க நடவடிக்கை சரி, ஏதோ ஆர்வக்குள்ள பண்ணிட்டேன். நார்மலா தான் நான் இருக்கேன். முதல்ல என்ன சாதாரண மனுஷனா பாரு. எனக்கு இந்த அவ பேர் பிடிக்கல. நீ என்ன இப்படி பாக்குறது எனக்கு என் மேல அருவருப்பா இருக்கு. ஒரு பொண்ணு மனசுல நம்பிக்கை விதைக்கலாம். நான் இப்படி ஒரு நம்பிக்கை விதைச்சிட்டேன். இதோட என்னால போக முடியாது. நான் உனக்கு வாக்கு கொடுத்ததுதான். ஒரு பொண்ணுக்கு இந்த உலகத்துல பிடிச்சது தகப்ப. கணவனா இருக்க நேரத்துல கணவனாவும், ஒரு தகப்ப மாதிரி நடந்துக்க நேரத்துல தகப்பனாவும் இந்த பெண் உனக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நான் உனக்கு சொல்றதா. இனி இதுல இருந்து நான் ஒரு நாளும் தவற மாட்டேன். இப்போ ரூமுக்கு போலாமா? இப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? திரிக்க முடிஞ்சா திரிச்சிருக்க மாட்டேன். இந்த குண்டாத்துக்கு என் தலையில வச்சிட்டியா? என் பிரஸ்டீஜ் எல்லாம் என்னத்துக்கிட்டே ஆவறது? பிரஸ்டீஜியா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்ப நீ வைக்க வேண்டியதுதானே? இல்ல, நீ உன் தலையில வச்சதான் பொருத்தமா இருக்கு பாத்துக்க. இருக்கும். சரி டி, நான் இப்ப ஃப்ரீ பஸ் வரும். அதுல ஏறி போனோம்னா 2 நிமிஷம் தான் ஆகும். திருச்சிட்டு வந்துருவோம். பரமதுல நான் வைக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி சரி, நான் வச்சுக்கிறேன். இப்ப வெயிட்ல இல்ல, பூரி சுடும் போது மட்டும் எட்டு சம்பகவல்லி இன்னும் ஒரு பூரி வை அப்படின்னு சொல்ல தருதுல. அப்போ நல்ல மாவுக்கு அரைச்சிட்டு வந்தா தான் நல்லா இருக்கும். நம்ம வீட்லயே அதிகமா சாப்பிடுறது யாருட்டி? நீதான். இல்லடி, நம்ம வீட்ல பூரி எல்லாம் சுட்டா யாரும் திங்கிறதே கிடையாது, உன்னை தவிர. நம்ம வீட்ல யாருமே திங்க மாட்டாங்களா? பூரியே உனக்காக மட்டும் தாண்டி போடுவேன். நம்ம வீட்ல யாருமே பூரி திங்க மாட்டாவட்டி. யாருமே திங்க மாட்டாங்களா? மதனுக்கு பிடிக்கும். மதனுக்கும் உனக்கும் தான் பிடிக்கும். மதன் ரொம்ப தேடுறாட்டி. சிச்சே, அப்படிலாம் இல்லையா? எனக்குலாம் யாரையும் தேடாத. மதன தேடாட்டி. எனக்கு யாரையும் தேடல. இல்லையே, அப்ப எதுக்கு திடீர்னு பூரி சுடலாம் எல்லாரும் கூட பண்ணிருக்க?
ஏதோ உனக்கு சுட்டு கொடுக்கணும்னு தோணுச்சதே அதான். மதன் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நீ பூரி சுட்டா தின்னுக்கிட்டே இருப்பாரு. எனக்காக திரிக்காத மாதிரி தெரியலையே. மதனே வாரின்னு ஏதாவது சொன்னவளா? இங்க பாரு, யார் எனக்கு தேவையில்லை. இங்க பாரு, இனிமேல் அதை பத்தி பேசாத. சம்பவலி, நீ நட்டி எமோஷனலா பேசுற. இங்க பாரு, யார பத்தி என்கிட்ட பேசாத. மாவே தெரிக்கண்டா, வா போலாம். இல்லடி, நான் சும்மா தான் கேட்டேன். மாவு அரைக்கண்டா, வீட்டுக்கு போலாம் வா. மீனா, மீனா நல்லா இருக்கியாமா? கெட்டவ அங்க நிக்கா, அவ எப்படி இருக்கான்னு கேட்கவே இல்ல. நான் இல்லாம எப்படி நல்லா இருந்தப்பா? இது மீனா, வா போலாம். தெரியுதுல்ல, புருஷன் இல்லாம எந்த பொண்ணு நல்லா இருக்க மாட்டான்னு தெரியுதுல்ல. நம்ம இருந்தாதான் சந்தோஷமா இருப்பா. கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, கூட இருக்குன்னு தானே ஆசைப்படுறா. இதுதானே ஒரு பொண்ணாட்டி எதிர்பார்க்கறது. அடிச்சாலும் புடிச்சாலும் ஒன்னா இருக்குன்னு தானே ஆசைப்படுறா. அவ நல்லா இருக்க மாட்டான்னு தெரிஞ்சு விட்டுட்டு போறீங்க. அவ என்ன நம்பி இருக்காளான்னு கேளு. அதெல்லாம் உங்க மேல அவளுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, எங்க அப்பா வீட்டுக்கு போனேன். ஆனா தப்பான வழியில நான் போகல. எனக்கு தெரிஞ்சு என்ன ஒதுக்குனா அதான் போனேன். அதான் விட்டுட்டு போனேன். நீங்க வீட்டு விட்டு போயிட்டா அது நிரூபிச்ச மாதிரி ஆயிரும். பிடிக்கிறனா சேர்ந்து வளர்ந்து என்ன இருக்குது? அதான் நம்பிக்கை இல்லையா உங்க மேடத்துக்கு? இன்னொருத்தி நினைப்பேன்னு நினைச்சிட்டல. அவ அப்படிலாம் நினைக்கல. அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல போய் நீங்க மாட்டிட கூடாதுன்னு வருத்தப்பட்டா. தினேஷ் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கல. இன்னும் அதுல இருந்து வெளியில வர முடியாம தவிக்காரு. போதா குறைக்கு இப்ப 4வது புள்ள வேற. இன்னும் அவர் அதுல இருந்து வெளியில வர முடியாம தவிக்காரு. அப்படி நீங்களும் மாட்டிட்டு முடிக்க கூடாதுன்னா புண்ணு சேர்க்க சொன்னா அத புரிஞ்சிக்காம வீட்டுட்டு கோத்த வெளியில போயிட்டீங்க. ஏதோ இப்பதான் சின்ன சின்ன மாதிரி சண்டை போட்டு போயிட்டு வாரீங்க. அவ என்ன முழுசா நம்பல. நம்பாத என்னால வாழ முடியாது. அது அப்படியே உங்க மூத்த புள்ள இருக்க பொம்பளை புள்ள 10-20 வயசு ஆகுது. அவகிட்ட சொல்ல வேண்டியதானே. அப்புறம் உங்க மகன் அவங்கிட்ட வச்சு சொல்ல வேண்டியதானே. புள்ளையில வளர்ந்துட்டு கேள்வி கேட்கணும்னு தப்பிச்சு ஓடுறீங்க. நீங்க ஓடுறதுனால புள்ளைங்க மனசை இடம் பிடிக்க முடியாது. கோவத்தை தான் சமாத்தி பண்ண முடியும். புள்ளைங்க விவரமா இருக்காங்க. எல்லாத்தையும் எனக்கு பதமா திசை திருப்பிட்டல நீ. இப்ப எதுக்கு ஏன் மேல கோபப்படுறீங்க? இனி இப்ப என்ன அவ மேல கோபப்படுறீங்க? என் பொண்ணு என்னன்னா எனக்கு எதை மாதிரி பாத்துட்டு போறா. ஏனே நாம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் புள்ளைல பாக்கும். நான் என் பொண்ணு மேல உசிரையே வச்சிருந்தேன். அதுல பாதி உசுர கெட்டவ மேல வச்சிருந்திருக்கலாம். புள்ள அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் கெட்டவள பாருங்க. அப்புறம் புள்ள மதிக்குது மதிக்காம போறது ரெண்டாவது பாத்துக்கலாம். நீங்க முத கெட்டவள மதிங்க. புள்ளைங்க மதிச்சானே மதிக்காம போனா என்ன? ஏன் நான் இவளை எந்த அளவுக்கு மதிச்சேன், எந்த அளவுக்கு நடத்துறேன்னு தெரியாது. அதே கொஞ்ச நாள் மட்டும் நடத்த கூடாது. கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும். வாழ்வுல தாழ்வு ஒண்ணா பண்ணு சொன்னீங்க. 45 வயசுல பிரிஞ்சு போயிட்டு இருக்கீங்க. இன்னும் ரொம்ப நாள் சேர்ந்து வாழ போறது கிடையாது. வாழ்ற வாழ்க்கையில எதுக்கு பிரிஞ்சு கிடக்கீங்க? யாருக்கும் விளக்கம் கொடுக்காத, நீ வாட்டி. பாத்தல அவ எப்படி பேசுறான்னு பாத்தல. வெளியில தலை கட்ட முடியாம பதில் சொல்றவ அவதான், நீங்க இல்ல. உன் புருஷன் எங்கன்னு கேள்வி கேட்கறதே உங்ககிட்ட இல்ல, இவகிட்ட தான். உனக்கு உன் புருஷனுக்கு சண்டையா, உன் புருஷன் சந்தேகப்பட்டு விட்டுட்டு போயிட்டானா, இல்ல உன் புருஷனுக்கு வேற எதுவும் தொடர்பானே கேள்வி கேட்கறதே அவகிட்ட தான், உங்ககிட்ட இல்ல. ஊர் பேச்சுக்கு குடும்ப பேச்சுக்கு ஆளாறதே அவ ஒருத்தி தான், நீங்க இல்ல. நீங்களும் உங்க பிள்ளையே இல்ல. இவதான் பதில் சொல்லணும். அப்போ உன் கோப்பாடுதான் செய்வா. இப்ப கூட நாங்க ரோட்டு வழியா வரும்போது ஒரு ஆளு கேக்குது, எதுக்குமா உன் புருஷன் உங்க சேர்ந்து வாழலன்னு. சண்டை என்ன போட்டுட்டியாமான்னு கேக்குது. சண்டை போட்டுட்டாவல நீங்களா? இவ என்ன ஒருத்தருக்கு விளக்கமா கொடுத்து தர முடியும்? முத நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கவங்களுக்கு பாதி போறோம்னு கொஞ்சமாவது யோசிங்க. நாம பாட்டுக்கு கெட்டவளை விட்டுட்டு போனா ஊர் ஜனம் அவ்வளவுதானே கேள்வி கேட்கணும், கொஞ்சமாவது யோசிங்க. உங்க கூட இருந்தவ தானே, உங்களுக்காக குழந்தை குட்டி எல்லாம் பெத்து கொடுத்தவ தானே. அவளுக்கு ஒரு அவ பேர் வருமே. நம்ம கூட வாழ்ந்தவள அந்த ஒரு பாசம் கூட உங்களுக்கு இல்ல. பாசம் இருந்தா இப்படி விட்டு கொடுத்துட்டு போறீங்களா என்ன? நம்ம பொண்ணட்டியே நாம கேள்வி கேட்கலாம், ஊர் ஜனம் கேள்வி கேட்க கூடாது. ஊர் ஜனம் கேள்வி கேட்கற அளவுக்கு கெட்டவளை வைக்கிறவன் நல்ல புத்திரா இருக்க வாய்ப்பு கிடையாது. எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அது அவளுக்கு தான் புரியல. நீ எனக்கு சொல்ல வேண்டியது இல்ல, அவளுக்கு சொல்லு. வீட்டை விட்டு போனது யாருன்னு? நீங்க போனீங்களா அவ போனானா? நான் போறதுக்கு காரணம் அவ தானே. முதல்ல இந்த கையை நீட்டி பேசுறத விடுங்கனே. எதுக்கட்டாலும் அவதானே சொல்லாதீங்க. நம்ம கிட்ட முதல்ல என்ன தப்பு இருக்குன்னு முத பாருங்க. ஏன் மீனா, அவ ஃப்ரெண்டுனால நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற. என் மேல எது தப்பு இல்ல. எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். உடனே இவகிட்டே போயிட்டு இருந்த மாதிரியே என்ன பாக்குறான். பக்கத்துல கூட நெருங்க மாட்டேங்கிறா. ஏன்னா உங்க அப்பா அப்படி பட்டவரு. அந்த பையன் தான். எனக்கு தெரியும். நான் ஒரு சின்ன பையன் இல்ல. என்ன பண்ணா என்ன அவமானம் வரும்னு எல்லாமே எனக்கு தெரியும். நான் ஒரு தப்பு பண்ண என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாதிக்கும்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு நான் எப்படி தப்பு பண்ணுவேன்? இங்க பாருங்கனே, நீங்க ஏதோ தப்பு பண்ணாட்டி ரொம்ப பொறுப்பா பக்குவமா இருக்கா, அதனால நம்ம ஏதாவது பண்ணாலும் புரிஞ்சுக்குவான்னு நீங்க நினைக்கிறீங்க. அவளும் ஒரு சராசரி பொம்பளை பிள்ளைங்கத மறந்துடாதீங்க. சின்ன சின்ன சந்தேகங்கள், புருஷன் மேல அப்பப்போ அவ நம்பிக்கை எல்லாம் வரும். ஆனா அது கொஞ்ச நாள் தான். நீங்க அவ தலையை கோர்த்து விட்டு தங்கமே வைரமேனு கொஞ்சம் தாளாட்டி சீராட்டினீங்கன்னா அந்த அவ நம்பிக்கை அதை விட்டு போயிடும். உங்க தோல்ல வந்து சாய்வா. இவ்வளவுதான் பொம்பளை குணம்.
நீங்க ஏதோ அவளை பெரிய ஆள் மாதிரி பாக்கீங்க. பொம்பளை பிள்ளையிலேயே 60 வயசுலயும் சின்ன குழந்தைத்தன்மை இருக்கதான் செய்யும். குழந்தைத்தன்மையோடு தான் பெண்கள் இருப்பாங்க. என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சும்மா நாளும் கற்பனை பண்ற திறமை வரும். என் புருஷனுக்கு இன்னத்து கூட தொடர்பு இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சின்ன சின்ன கற்பனைகளை பண்ணி பாப்பாங்க. அது அவங்களோட சுவாபம். என்ன சொல்ற? ஆமாண்ணே, இத நான் கூட பண்ணிருக்கேன். அது உண்மை நம்பி என் புருஷன்கிட்ட நான் சண்டை கூட போடுவேன். அப்பதான் நினைப்பேன் அது நம்ம கற்பனை எல்லாம் அப்படின்னு. அது அவள அப்படிதான் இருந்திருப்பா. தான் புருஷன் தனக்கு மட்டும் தான் நினைக்கிறது எல்லா பெண்களோட பேராசை. அந்த பயத்தின் வெளிப்பாடு இல்லாத ஒண்ண கற்பனை பண்ணி பாக்குறது. அதை எங்ககிட்ட சொல்லிட்டா. அவங்க போயிட்டு வந்தாங்க. நான் அதை அப்படி நினைச்சேன். ஆனா அவங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொன்னான். சரி, நான் போய் மாவை திரிச்சிட்டு வரேன். நாளைக்கு நம்ம வீட்ல பூரி சுடலாம். மாதன நினைக்கேன். நீ சுட்ட பூரி ரொம்ப பிடிக்கும்ல? பூரி ரொம்ப பிடிக்கும். புரியுதா? நான் போய் மாவு அரைச்சிட்டு வரேன். சாரிடி. ஒன்னும் வேண்டாம். சாரிடி. நீ எனக்கு என்ன சீத்துற போங்கன்னு சொன்னியா? கோவம் வந்துட்டு நீ என்ன நம்பல நினைச்சுதான் நான் வீட்டை விட்டு வெளில போயிட்டேன். நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்டி. சாரி. ஏன்டி என்ன வேண்டான்னு சொன்ன? இல்ல, நீங்க கோவப்பட்டுட்டு போனீங்கல்ல. கூப்பிட்டு போனா கூப்பிட மாட்டியா? நீ என்ன சீன்னு சொன்ன, அதான் போனேன். அது பயத்துல. போனே. உன் கூட எந்த எப்பேற்பட்ட அழகி வச்சாலும் ஒன்னாக முடியாது. தெரியும்டி. உன் இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. உலக அழகியே வந்தாலும் உன் பாதத்துக்கு கீழே தான் வைப்பேன் தவிர உன் தலைக்கு மேல வைக்க மாட்டேன். தெரியும்டி. சாரி. நாளைக்கு பூரி சுட்டு கொடுப்பியா? உன் கையால சாப்பிடணும் போல இருக்கு. சரி, வீட்டுக்கு வாங்க போலாம். அப்புறம் தினேஷ் அப்பா வாயிட்டார்னு கேள்விப்பட்டேன். ஆமா. பாத்தியா, அவர்லாம் எனக்கு மூத்தவரு. அதுக்கு இல்ல சொன்னேன், அவர்லாம் எனக்கு மூத்தவரு. எட்டி, அண்ணே என்ன கேட்கவனு தெரியுதா? ஓடட்டே அடிச்சுட ஓடட்டே.